So அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இவங்க அதிகமா காசிப் பண்றாங்க. ஓகே குட். but at the same time they're helpful also. ஓகே. வேற என்ன சார் பிடிக்காது இவங்க? எல்லாத்தோட பிடிக்காதது வந்து என்னன்னா மார்வாடி பார்த்தாலே போதும் வட்டி ஃபர்ஸ்ட் வார்த்தையே வட்டி தான் வருது. அது ஏன் தெரியல, மார்வாடி பார்த்தா மட்டும் வட்டி தான் எடுக்கிறாங்களா? அவங்க அதையே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம எங்களோட என்னதுன்னா தெரியாது, சரி நம்ம வந்து பைனான்சியலி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி நோக்கத்தோட தான் வராங்க இங்க. ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, வட்டி வாங்குறாங்க. சேட்டு தானம்மா, ஆட்டோல போனாலும் போதும் 30 ரூபாய்னா சேட்டு தானம்மா 50 ரூபாய் போட்டா பரவாயில்லம்மா, வட்டி மட்டும் வாங்க தெரியுது இல்ல, அப்படியே கேக்குறாங்க. அப்படி சொல்றாங்களா? அப்படியே கேக்குறாங்க. சோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்டேட்டுக்கு, உங்கள் இனம் சார்ந்தவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்கள் மாநிலத்தோட கான்ட்ரிபியூஷனை இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லங்கிறீங்க. நான் வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன். ஏதாவது என்னால ஒரு தப்போ இல்ல அவங்களால தப்பாச்சுன்னா முதல் வார்த்தை மாநிலத்துல இருந்து வந்திருக்க நீ தான் தப்பு பண்ணிருக்க. அதான் ஒரே குற்றச்சாட்டு அவங்களது. ஓகே. இப்ப என் ஆபீஸ்லயே வந்து எனக்கு பர்சனலா எந்த ஒரு இது ஹர்ட்டிங் எல்லாம் எதுவுமே நடக்கல. எனக்கு நானும் born and brought up in சென்னை தான். பட் என் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வந்து ஷீஸ் ஃப்ரம் ஆந்திரா. அவளுக்கு தமிழ் சுத்தமா தெரியாதா, பின்னாடி வச்சு பயங்கரமா கிண்டல் அடிக்கிறாங்க. அவளுக்கு நல்ல அதாவது எப்படி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு தெரியுது அவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து எங்க கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, அது மாதிரி என்ன பின்னாடி கிண்டல் அடிக்கிறாங்க. அதாவது தமிழ் அவளுக்கு எப்படியும் புரியல இல்லையா, அது மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவளுக்கு தப்பு தப்பா வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழ்ல டபுள் மீனிங் இருக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவளுக்கு வந்து அது தெரியல, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது அவளுக்கு தெரியல. வந்து எங்க கிட்டயே சொல்லும்போது கஷ்டம். அப்படி எல்லாம் யாரும் கிளாஸ் எடுக்கிறதுல வந்தோடனே பட் அவங்க வந்து முதல்ல வந்த உடனே அதர் ஸ்டேட்ஸ் கேக்குறாங்க என்னன்னா, முதல்ல வந்து இங்க இருக்கிற கெட்ட வார்த்தைகள் என்னங்கறத வந்து தே டிரான்ஸ்லேட். இதுவும் ஃபேக்ட். எவனா திட்டிட்டானா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஏன்னா அவங்க வந்து அது வந்து they write it in their own language. What is a bad language available in தமிழ்ங்கிறது. So that they can get to know. இப்போ யாராவது திட்டினாங்கன்னா நம்மள என்ன திட்டினாங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க கண்டுபிடிக்கிறது தான் நாங்க முதல்ல கேட்டுக்கிறோம் நீங்க என்ன திட்டுறீங்கன்னு. ஓகே. சோ கெட்ட வார்த்தைகள் ஆனா ஏதோ வந்த உடனே தெரிஞ்சுக்கவோ அல்லது சொல்லிக் கொடுக்கவோ படுகிறது. ஓகே. விளையாட்டாக பேச துவங்கி விவகாரங்களுக்கும் சென்று